ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மக்களின் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரியாணி கடையில் தீ விபத்து, சிலிண்டர் வெடித்து சிதறியதால் மக்கள் அலறியடித்து ஓட்டம். மத்திய படைகளில் காலியாக உள்ள 39,481 காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை கொண்ட இந்த தேர்வுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. மணிப்பூர் முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் கிளர்ச்சியாளர்கள் ராக்கெட் தாக்குதல். ராக்கெட் தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால் மணிப்பூரில் பதற்றம். திருப்பத்தூர் மாவட்டம் காவலூர் பகுதியில் வாகனங்களை சூறையாடிய ஒற்றை காட்டு யானை. பள்ளி மாணவர்கள் சென்ற வாகனத்தை காட்டு யானை கவிழ்த்ததால் பரபரப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக கனமழை. நாமக்கல் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ஜுவாலா பகுதியில் வினேஷ் போகத் போட்டி. முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் காரிசம்பாலா தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவு செயல் தலைவராக பஜ்ரங் புனியா நியமனம். காங்கிரஸில் சேர்ந்த சில மணி நேரங்களிலேயே கட்சியில் பொறுப்பு. மும்பையிலிருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானம் துருக்கியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனை. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. பங்குச்சந்தையில் நேற்று ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழந்த முதலீட்டாளர்கள். ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். ஹரியானாவைச் சேர்ந்த மருத்துவ தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் அதிரடி கைது. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் இன்று சென்னை வருவதாக மகாவிஷ்ணு வீடியோ வெளியீடு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக அரசு பள்ளி அதிகாரிகள் விசாரணை. திங்கட்கிழமை அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் கண்ணப்பன் தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானாவிற்கு 3448 கோடி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவிப்பு. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மேற்கு வங்க அரசின் மசோதா. குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்பி வைத்த ஆளுநர் ஆனந்த் போஸ். பாலியல் வழக்கில் தன்னை சிக்க வைக்க சதி நடப்பதாக மலையாள நடிகர் நிவின் பாலி குற்றச்சாட்டு. கேரள முதலமைச்சர், டிஜிபி மற்றும் சிறப்பு விசாரணை குழுவிடம் நடிகர் நிவின் பாலி புகார். சென்னை துறைமுகம் தொகுதியில் உள்ள வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் புரியாது. இந்தி நடிகர்கள் வந்து பேசினால் மாறிவிடுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேச்சு. நாம் கடவுளாக மாறிவிட்டோம் என்று நாமே அறிவிக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து RSS தலைவர் மோகன் பகத் மறைமுக விமர்சனம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை. இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாக பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. கரூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல். காருக்கு வழிவிடவில்லை என கூறி 2 பேர் தாக்கும் காட்சி வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தில் வேன் மீது பேருந்து மோதிய விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு, 16 பேர் படுகாயம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. உரிய பாதுகாப்பு இல்லாமல் லாரிகளில் கொண்டு செல்லப்படும் காலி மதுபாட்டில்கள். காலி மதுபாட்டில்கள் சாலைகளில் விழுந்தும் உடைவதால் விபத்துகள் நிகழும் அபாயம். சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரோட்டில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை. இமாச்சலில் கஞ்சா சாகுபடி சட்டப்பூர்வமாக்கும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். இமாச்சல பிரதேச அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் முக்கிய முடிவு. உத்தரப்பிரதேச அரசை விட ஓநாய்கள் அதிபுத்திசாலிகள். உத்தரப்பிரதேச பெண் அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை. காபு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குரங்கம்மை தடுப்பூசிகள். பொதுமக்களுக்கு குரங்கம்மை தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் தொடக்கம். மீண்டும் அமெரிக்க அதிபரானால் நிதி மோசடிகளை விசாரிக்க புதிய ஆணையம் அமைக்கப்படும். ஆணையத்தின் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்படுவார் என ட்ரம்ப் அறிவிப்பு. பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம். குண்டு எறிதலில் இந்திய வீரர் ஹுகோட்டோ சீமா வெண்கலம் வென்று அசத்தல். பாராலிம்பிக் நிறைவு விழாவில் ஹர்விந்தர் சிங், பிரீத்தி பால் தேசிய கொடி ஏந்தி செல்வார்கள் என அறிவிப்பு. சாதனை படைத்த இருவருக்கும் கௌரவம். பாராலிம்பிக் பதக்கம் வென்ற வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். பதக்கம் வெல்லும் வீரர்கள் நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என பிரதமர் மோடி நெகிழாரம். ஸ்காட்லாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா.
தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணியின் காரணமாக வரும் 9ஆம் தேதி திருநெல்வேலி திருச்செந்தூர் பயணிகள் ரயில் 25 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75க்கும் 1 லிட்டர் டீசல் ₹92.34க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் விலை 53,360க்கு ஒரு சவரன் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் 90க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.